எபிசோட் 7. வைரலான வலி. மீராவின் தந்தை நடுங்கும் கையோடு மொபைலை நீட்டினார். திரையில் ஒரு பிரபல தமிழ் ஆன்லைன் செய்தித்தளம் பளிச்சிட்டது. கோடீஸ்வரர் அர்ஜுன் மீரா என்ற சாதாரண பெண்ணை ஃபோர்ஸ்ட் மேரேஜ் செய்தார். புகைப்படங்கள் உள்ளன. மீராவின் புகைப்படம், அர்ஜுனின் பங்களா, அவர்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ் செய்த அந்த எளிய புகைப்படம் எல்லாம் வைரலாகி லட்சக்கணக்கான பேர் பார்த்து கொண்டிருந்தார்கள். கமெண்ட் பிரிவு கொந்தளித்தது. இது அநியாயம். பணக்காரன் என்பதால் எதையும் செய்யலாமா? மீரா பாவம். மீராவின் தாய் கண்ணீரை அடக்க முடியாமல் அழுதாள். மா, இது உண்மையா? அவர் உன்னை கட்டாயப்படுத்தினாரா என்று கேட்டாள். மீரா தலையை குனிந்தாள். பதில் சொல்ல முடியவில்லை. அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது. அம்மா, நான் அவரை விட்டு வெளியேறிவிட்டேன். இனி அங்கே திரும்பப் போவதில்லை என்று உடைந்த குரலில் சொன்னாள். தந்தை கோபத்தில் எழுந்தார். நான் அவருக்கு இப்போதே ஃபோன் செய்கிறேன். இந்த செய்தி வைரலானால் நமது குடும்பம் எப்படி தலை நிமிரும் என்றார். அதே நேரத்தில் துபாயிலிருந்து வந்த விமானம் சென்னை விமான நிலையத்தில் இறங்கியது. அர்ஜுன் போர்டிங் பாலத்தின் வழியே வேகமாக நடந்து கொண்டிருந்தான். மொபைலை ஆன் செய்ததும் நூற்றுக்கணக்கான நோட்டிஃபிகேஷன்கள் வெடித்தன. ஃபோர்ஸ்ட் மேரேஜ் ஸ்கேண்டல். அர்ஜுன்ஸ் வைஃப் லெஃப்ட் ஹிம். அர்ஜுன் முகம் வெளிரியது. உடனே மீராவுக்கு கால் செய்தான். ஸ்விட்ச்ட் ஆஃப். தாய் வீட்டுக்கு கால் செய்தான். யாரும் எடுக்கவில்லை. ஷிவானி, இது உன் வேலைதான் என்று பற்களை நெரித்தான். விமான நிலையத்திலிருந்து நேராக தன் காரில் ஏறினான். வேகமாக மீராவின் தாய் வீட்டுக்கு என்று டிரைவரிடம் உரக்கச் சொன்னான். தாய் வீட்டில் மீரா தன் பழைய அறையில் தனியாக அமர்ந்திருந்தாள். அவள் மொபைல் தொடர்ந்து அதிர்ந்து கொண்டிருந்தது. அறிமுகமில்லாத எண்களிலிருந்து அழைப்புகள் வந்தன. சிலர் உண்மையை கேட்டனர், சிலர் திட்டினர். திடீரென வீட்டுக்கு வெளியே கார் சத்தம் கேட்டது. கதவு பலமாக தட்டப்பட்டது. மீராவின் தந்தை கதவை திறந்தார். அங்கே அர்ஜுன் நின்றிருந்தான். உடை சுருக்கம், கண்களில் களைப்பு, ஆனால் முகத்தில் உறுதி தெரிந்தது. மீரா எங்கே என்று நேரடியாக கேட்டான். தந்தை கோபமாக பார்த்தார். உள்ளே வாருங்கள், முதலில் இந்த செய்தியை விளக்குங்கள் என்றார். அர்ஜுன் உள்ளே வந்தான். மீரா தன் அறையிலிருந்து வெளியே வந்தாள். அவள் கண்கள் சிவந்திருந்தன. அர்ஜுனை பார்த்ததும் அவள் உடல் நடுங்கியது. மீரா என்றான் அர்ஜுன் மெல்ல. மீரா பின்வாங்கினாள். நீங்கள் ஏன் இங்கே வந்தீர்கள்? உங்கள் ஷிவானியுடன் துபாயில் இருக்க வேண்டியதுதானே என்று கோபமாக கேட்டாள். அர்ஜுன் அவள் அருகில் வந்தான். அவன் குரல் உடைந்தது. ஷிவானி அங்கே இல்லை. நான் அவளை துபாயிலேயே திருப்பி அனுப்பிவிட்டேன். அந்த செய்தி அவளுடைய வேலை. நான் உன்னை காயப்படுத்த விரும்பவில்லை மீரா. மீராவின் தாய் அவர்களுக்கு இடையே வந்தாள். அர்ஜுன், நீங்கள் எங்கள் மகளை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்தீர்கள் என்று உலகம் பேசுகிறது. இது உண்மையா என்று கண்ணீருடன் கேட்டாள். அர்ஜுன் தலையை குனிந்தான். ஆம், ஆரம்பத்தில் கட்டாயம்தான். ஆனால் இப்போது அது கட்டாயம் இல்லை. நான் மீராவை உண்மையாக நேசிக்கிறேன். மீரா வலியுடன் சிரித்தாள். நேசிப்பதற்கு முன் என்னை சிறையில் அடைத்தீர்கள். என் குடும்பத்தை பயமுறுத்தினீர்கள். இப்போது உங்கள் பழைய பெண் என்னை அவமானப்படுத்துகிறாள். இதை எப்படி நேசிப்பு என்று சொல்வது? அர்ஜுன் அவள் முன் மண்டியிட்டான். அவன் கண்களில் கண்ணீர் ததும்பியது. மீரா, நான் தவறு செய்தேன். என்னை மன்னித்து விடு. நீ இல்லாமல் என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. துபாயில் இருந்தபோது ஒவ்வொரு நிமிடமும் உன்னைத்தான் நினைத்தேன். உன் சிரிப்பு, உன் கோபம், உன் முத்தம் எல்லாம் என்னை துன்புறுத்தியது. மீரா அவனை பார்த்தாள். அந்த மண்டியிட்ட காட்சி அவள் இதயத்தை உருக்கியது. ஆனால் அவள் தன் கையை நீட்டவில்லை. எழுந்திருங்கள் அர்ஜுன், இங்கே மண்டியிடுவதால் எதுவும் மாறப்போவதில்லை என்றாள் மெல்ல. அர்ஜுன் எழுந்தான். அவன் மீராவின் கையை மெல்ல பிடித்தான். வீட்டுக்கு வா மீரா, நான் எல்லாவற்றையும் சரி செய்கிறேன். செய்தியை தடுத்து விடுகிறேன். ஷிவானியை நிரந்தரமாக விலக்குகிறேன். உனக்கு என்ன வேண்டுமோ அதை செய்கிறேன். அடுத்த எபிசோடில் பத்திரிகையாளர்கள் வீட்டுக்கு முன் கூடுகிறார்கள். ஃபோர்ஸ்ட் மேரேஜ் உண்மையா என்று கேள்விகள் வீசுகின்றன.
அர்ஜுன் மீராவை காப்பாற்ற முயற்சிக்கிறான். ஆனால் ஷிவானி ஒரு பெரிய ஆதாரத்துடன் வெளியே வருகிறாள். அது அர்ஜுனின் பழைய ரகசியத்தை வெளிக்கொண்டு வரும்.